ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கிராமத்து ஸ்டைலில் ரொம்ப ஆரோக்கியமான ஹெல்த்தியான பச்சை சுண்டக்காய் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது பண்ணுறதுக்கு நான் 1 கப் அளவு பச்சை சுண்டைக்காய் ஃப்ரெஷ்ஷாக எடுத்திருக்கேன். இந்த சுண்டைக்காவை காய போட்டு அதுக்கப்புறமா கூட நம்ம வத்த குழம்பு பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் போது உடனே செஞ்சு பார்த்திங்கன்னா அதோட குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். செய்யும் போதே மணமணக்கும் வீடு ஃபுல்லாக. ஃபஸ்ட்டு இதுக்கு நான் 1 கப் அளவு சுண்டைக்காய் எடுத்திருக்கேன்ல, இதை உரலில் இல்லாட்டி ஒரு டம்ளர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி லைட்டாக தட்டி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கு ஒரு எலுமிச்சைப்பழம் சைஸுக்கு புளி சேர்த்து தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம தட்டி வச்சுருக்க எல்லா சுண்டைக்காவையும் மோர் கலந்த தண்ணியில் இல்லைன்னா அரிசி கலந்த தண்ணியில் போட்டு வச்சிடலாம். அப்போ தான் சுண்டைக்காய் கலர் மாறாமல் இருக்கும். அதனால தான் சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம குழம்ப தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை ஹீட் பண்ணிடுங்க. அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். எப்பவுமே சுண்டைக்காய் குழம்புல அதிகமாக ஆயில் சேர்த்தா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் போல் சீரகம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு நான் சின்ன பல்லு பூண்டு எடுத்துருக்கனால ஒரு 20லேருந்து 22 போல் பூண்டு எடுத்திருக்கேன். அதை எல்லாத்தையும் சேர்த்துடலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வெள்ளைப்பூடு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெள்ளைப்பூடு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் பெரிய பீஸாகவே கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரிசி களைஞ்ச தண்ணியில் சுண்டைக்காவை சேர்த்து வச்சுருக்கோம். அதை எடுத்து வெங்காயத்தோடு ஒன்றா சேர்த்துடலாம். இந்த சுண்டைக்காவை ஒரு 2 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா எண்ணெயிலேயே ஆயிலையே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ தான் சுண்டைக்காய் நல்லா பச்சை வாசனைலாம் போய் கலர் சேஞ்ச் ஆகும். இதை நல்லா வதக்குறதுனால குழம்பு நம்ம கொதிக்கும் போதே நல்லா மணமணக்கும் டேஸ்ட் வரும். அதுக்காண்டா நல்லா வதக்கிக்கிறோம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மசாலா. உங்களுக்கு குழம்பு மசாலாவோட வீடியோ வேணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், காரத்துக்கு தகுந்தால் போல் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா 2 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம ஆல்ரெடி 2 நிமிஷம் போல் சுண்டைக்காவை நல்லா வதக்கியிருக்கோம். இப்போ மசாலா எல்லாம் சேர்ந்து வதங்குறதுனால நல்லா முழுமையாக சுண்டைக்காய் வதங்கிரும். அப்புறம் புளி கரைசலை சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வத்த குழம்பு ஓரளவுக்கு கட்டியாக இருந்தால் தான் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் அதிகமாக கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 2-3 தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் சுண்டைக்காயெலாம் நல்லா வேகும். ஒரு 15 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கரெக்டாக எனக்கு ஒரு 25 நிமிஷம் போல் ஆயிருக்கு. சுண்டைக்காயெல்லாம் நல்லா வெந்து குழம்பெல்லாம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுங்க. கொஞ்சம் கட்டியாக வேணும்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க வச்சுக்கோங்க. அவ்வளோதான், சுண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த சுண்டைக்காய் குழம்போட வடகம், கூட்டு பொரியல் சேர்த்து சாப்பிட்டா சுண்டைக்காய் குழம்பு இன்னும் சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே போல் இதே மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அர்ஃபான் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈஸியாக சமைக்கலாம், ருசியாக சாப்பிட்லாம். பாய் பாய்.